6 படை வீடுகளிலே இரண்டாவது படை வீடாக விளங்கக்கூடியது செந்திலம்பதி என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூர் என்று அருளுகின்ற இந்த திருச்செந்தூர் திருத்தலமாகும். இந்த திருச்செந்தூர் திருத்தலத்திலே முருகப்பெருமான் பிறவி பிணிகளை போக்குகின்ற அற்புதமான தெய்வமாக நம் ஒவ்வொருவருக்கும் காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே அப்படின்னு நாம் எல்லோரும் அவனுடைய திருவடியை பற்றி முருகா என்று உருகி அவனுடைய நாமத்தை சொல்ல சொல்ல நம்முடைய வினைகள் அனைத்தையும் நீக்கி வாழ்க்கையிலே நமக்கு எல்லா வகையான நன்மைகளையும் வாரி வழங்குகின்ற வள்ளல் செந்தில் ஆண்டவர் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. கந்தபுராணத்தோடு நேரடியாக தொடர்புபட்ட திருத்தலம் இந்த செந்தில் மாநகரம். முருகப்பெருமான் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து உதிக்கின்றார். கச்சியப்ப சிவாச்சாரியார் அதை சொல்லுகின்ற போதே மிக அழகாக நமக்கு சொல்லுவார். அருவமும் உருவம் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிழம்பு அது ஒரு மேனியாகி கருணைக்கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கே உதித்தனன் உலகம் உய்ய அப்படின்னு முருகப்பெருமானுடைய அற்புதமான அவதார நிகழ்வை நமக்கு எடுத்துரைக்கின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார். அப்படி உலகம் உய்ய உதித்த முருகப்பெருமானின் அவதார நோக்கமே சூரனை சம்ஹாரம் செய்வதற்காகத்தான். அந்த சூரனை சம்ஹாரம் செய்ய முருகப்பெருமான் புறப்பட்ட போது இந்த திருச்செந்திலம்பதியில் வந்துதான் முருகப்பெருமான் முதலாவதாக தன்னுடைய படை வீட்டை அமைத்து தங்குகின்றார். தங்கி இங்கிருந்துதான் வீர மகேந்திரபுரியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூரபதுமனுக்கு வீரபாகு தேவரை தூதுவனாக அனுப்புகின்றார். தூது சென்ற வீரபாகு தேவர் திரும்பி வந்து முருகப்பெருமானிடத்திலே, பெருமானே, சூரனுக்கு நான் சொல்லுகிற அறவுரை எதுவுமே காதில் ஏறாது, அவனுக்கு தங்கள் வேல் ஒன்றுதான் பதில் சொல்லும் என்று சொல்லிவிட்டு படைகளோடு முருகப்பெருமான் புறப்பட்டு போருக்கு செல்கின்றார். சூரனை சம்ஹாரம் செய்த பிறகு எங்கிருந்து புறப்பட்டாரோ அதே செந்திலம்பதிக்கு மீண்டும் முருகப்பெருமான் இதே திருத்தலத்தில் வந்து தங்கியருளுகின்றார். பஞ்சலிங்கங்களை வைத்து பூஜை செய்கின்றார். ஈசானம், தத்புருஷம், அகோரம், பாமதேவம், சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடிய 5 லிங்கங்களை வைத்து பூஜை செய்து ஒவ்வொரு மலராக எடுத்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து கொண்டிருக்கின்றார்.